ஸோ இந்த மாதிரி உடல் பருமன் அதிகமாகும்போது பேசிக்காக நம்ம உடல்ல வாதமும் அதிகரிக்கும். அப்போ வாதம் அதிகரிக்கும் போது நமக்கே தெரியும் ஜாயிண்ட் பெயின் சிவியராக இருக்கும். ஸோ மூட்டுக்கல்ல வலி இருக்கும், கால் பாதங்களில் வலி இருக்கும். ஸோ ஒபீஸாக இருக்கவங்க நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி உடல் பருமன் எதனால் ஏற்படுது? நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ முக்கியமாக அதிகமாக சாப்பிட்டா தான் வெயிட் கெயின் ஆகுதா அப்படின்னு கிடையாது. ஸோ குண்டா இருக்கவங்கள பார்த்தாலே நமக்கு என்ன தோணும், நல்லா சாப்பிடுவாங்க போல இருக்கு, அதான் வெயிட் போட்டுச்சு அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஸோ நம்ம ஓவர் ஈட்டிங் ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் அதை தாண்டி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனாலேயும் உடல் பருமன் அப்படின்றது அதிகமாகலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இருக்கலாம். ஒரு சிலர் தைராய்டு டேப்லெட்ஸ் நிறைய எடுப்பாங்க, இல்லை தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலும் அப்படி இருக்கலாம். ஹார்மோன் சேஞ்சஸ்னால இருக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிஓடி அப்படின்ற ஒரு கண்டிஷன், இதனாலேயும் இல்லை வெள்ளைப்படுதல், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் நமக்கு உடல் பருமன் அதிகமாகும்.